வணக்கம். தமிழ் எஃப்எம்மின் இலங்கை செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்பு செய்திகள். நாட்டின் வானிலை தொடர்பில் அறிவிப்பு. தற்காலிக அடையாள அட்டை விநியோகம் தொடர்பில் அறிவிப்பு. டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்தும் சிறுவர்களின் மூளை வளர்ச்சி வீதம் பாதிப்பு. தபால் மூல வாக்களிப்பு விண்ணப்பங்கள் தொடர்பில் அறிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் ரணில் விக்ரமசிங்கவுக்கு அமைச்சர் பவித்ரா ஆதரவு. இனி வருவன விரிவான செய்திகள். கிளிநொச்சி ஆணையரோ பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த 2 மோட்டார் சைக்கிள்களும் இன்று அதிகாலை ஆணரு பகுதியில் ஒன்றின் பின் ஒன்று மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது ஒரு மோட்டார் சைக்கிள் பயணித்த ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதுடன் ஏனைய 3 பேரும் பலத்த காயங்களுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகள் மற்றும் சான்றுகள் இலக்கத்தகடுகளை பகிரங்கப்படுத்துமாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் கொக்கு தொடுவாய் புதைக்குழி வழக்கு விசாரணைக்காக நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காணாமல் போனோர் அலுவலகம் சார்பில் அந்த அலுவலகத்தின் சட்டத்தரணிகள், சட்ட வைத்திய அதிகாரி, கனக சபாதி, வாசுதேவ மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்கள் உறவின் சார்பில் சட்டத்தரணிகளான ரட்னவேல் மற்றும் நிரஞ்சன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உறவுகளும் மன்றில் முன்னிலையாக்கியிருந்தனர். ஏற்கனவே நீதிமன்றத்தினால் அறிவிக்கப்பட்ட புதைக்குழி அகழ்வு தொடர்பான அறிக்கைகள் கொக்கு தொடுவாய் கிராம அலுவலரால் நேற்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இதேவேளை அகழ்வில் ஈடுபட்டிருந்த தொல்லியல் திணைக்களத்தின் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவின் இறுதி அறிக்கை ஒரு மாதகால பகுதியில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வாக்களிக்கும் போது தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்கள் என அடையாளம் காணப்பட்ட சுமார் 1.5 லட்சம் பேருக்கு தற்காலிக அடையாள அட்டை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு தேசிய அடையாள அட்டை இல்லாதவர்களிடம் தோட்ட மக்களும் சமூகமும் பெரும்பாலும் அடங்குவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட 1,71,00,000 வாக்காளர்களின் அடையாள அட்டை இல்லாத மக்களுக்கு எவ்வித இடையூறுமின்றி தற்காலிக அடையாள அட்டை வழங்க அனைத்து கிராம அதிகாரிகளும் தயாராக உள்ளனர். தேர்தல் காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் இது தொடர்பான உதவி துணை தேர்தல் ஆணையாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் ஒரு சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய சுயேட்சையான ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஒதுக்கப்படும் நாய் மற்றும் பன்றி சின்னங்கள் நீக்கப்பட்டுள்ளன. தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் மத உணர்வை புண்படுத்தும் சின்னங்களை தேர்தல் ஆணைக்குழு நீக்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடாத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழு அலுவலகத்தில் வேட்பாளர்கள் தமது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்யும் முடிவு குறிப்பிடப்பட்டுள்ளது. மன்னார் தலைமன்னார் பிரதான வீதியில் ஏஆர்எஸ் அலுவலகத்துக்கு முன்பாக நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த வயோதிபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். கடந்த புதன்கிழமை மாலை பாடசாலை முடிவடைந்து தனது பேரனை துவிச்சக்கர வண்டியில் ஏற்றிக்கொண்டு வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த 67 வயதுடைய வயோதிபர் வேது அந்த வீதியினூடாக அதிவேகமாக பயணித்த கோளர் வாகனம் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது காயமடைந்த பேரனான மாணவனும் வயோதிபரும் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் மாலை படுகாயமடைந்த வயோதிபர் சிகிச்சை பலனின்றி யாழ் வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். அத்துடன் கோளர் வாகனத்தின் சாரதியை கைது செய்த மன்னார் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிறுவர்கள் மத்தியில் தற்போது மூச்சுத்திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருவதாக வைத்திய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். சிறுவர்களுக்கு ஏற்படும் இன்ஃபுளுவன்சா வைரஸ் காய்ச்சலினை தொடர்ந்து மூச்சு திணறல் அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன. காய்ச்சல் 2 நாட்களுக்கு மேல் நீடிக்குமாயின்
உடனே அருகில் உள்ள வைத்தியரை நாடி ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சிறுவர்களுக்கு பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பது பெற்றோரின் கடமை எனவும் வைத்திய நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். எந்த வைரஸ் நோய்களின் அறிகுறிகளாக தலைவலி, இருமல், சளி, தும்மல், உடல் வலி ஆகியவற்றுடன் கூடிய காய்ச்சல் இருக்கும் மற்றும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி எகிப்துக்கு விஜயம் செய்துள்ளார். எகிப்திய வெளிவார அமைச்சர் படராபில் நாட்டின் அழைப்பின் பேரில் அவர் எந்த விஜயத்தினை மேற்கொண்டுள்ளார். எகிப்திய வெளிவார அமைச்சர் மற்றும் முதலீட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தக அமைச்சர் ஆகியோரை அமைச்சர் அலி சப்ரி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ளும் நோக்கில் இந்த விஜயம் அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் சப்ரி நாளைய தினம் வரையில் எகிப்தில் தங்கியிருப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வரும் உறவுகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள இந்த விஜயம் உதவும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துவதற்கு 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை அனுமதிப்பது பொருத்தமற்றது என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் விசேட வைத்திய நிபுணர் எனோகா விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்துவதனால் சிறுவர்களின் மூளை வளர்ச்சி வீதம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி பெரும்பாலான பெற்றோர் அதிக வேலை பளுவுக்கு மத்தியிலே தங்களது நேரத்தை செலவிடுவதால் தங்களது வேலைகளை இலகுவாக முன்னெடுப்பதற்காக அவர்கள் தங்களது குழந்தைகளிடம் கையடக்க தொலைபேசிகளை வழங்குகின்றனர். இந்நிலையில் குழந்தைகள் தொடர்ந்தும் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தும் போது அவர்களின் மனநிலையில் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தபால் மூலம் வாக்களிப்பு விண்ணப்பங்கள் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இன்று நள்ளிரவின் பின்னர் அனுப்பப்படும் எந்தவொரு விண்ணப்பமும் பரிசீலிக்கப்படாது எனவும் தபால் வாக்களிப்புக்கான விண்ணப்பங்களை ஏற்கும் தேதி மீண்டும் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விண்ணப்பங்களை வழங்காதவர்கள் உடனடியாக தமது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்குமாறும் தேர்தல் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை எதிர்வரும் 14ஆம் தேதி நண்பகல் 12 மணியுடன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களுக்கான கட்டுப்பணத்தை செலுத்தும் கால எல்லையும் நிறைவடையும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதனையடுத்து 15ஆம் தேதி காலை 9 மணி முதல் பகல் 12 மணி வரை வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அதேபோன்று தேர்தல் பிரச்சினைகளை தீர்க்கும் மையங்கள் மாவட்ட மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு போலீஸ் தமது ஆதரவை வழங்கியதுடன் குறித்த மையங்கள் தொடர்பான தொலைபேசி இலக்கங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் சட்டம் நடைமுறையில் இருப்பதால் தேர்தல் ஆணைக்குழு பிறப்பித்துள்ள வழிகாட்டுதல்கள் மற்றும் உத்தரவுகளை அனைத்து அரசு நிறுவனங்களும் பின்பற்றுவது மிகவும் முக்கியம் எனவும் தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரான அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சியும் தீர்மானித்துள்ளார். ஒட்டு கட்சியின் உறுப்பினரான அமைச்சர் பவித்ராவும் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு ஜனாதிபதி தேர்தல் சுயேட்சை வேட்பாளராக களமிறங்கியுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பலர் தொடர்ச்சியாக ஆதரவினை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையிலேயே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் வனஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னி ஆராய்ச்சியின் தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் தன்னுடன் அரசியலில் ஈடுபட்டு வரும் அரசியல்வாதிகள், நிபுணர்கள் உள்ளிட்ட பலருடன் நீண்ட ஆலோசனைகளை நடத்திய பின்னரே இந்த தீர்மானத்தை எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். 2022ஆம் ஆண்டு நாடு பொருளாதார ரீதியில் அரசியல் ரீதியிலும் விஸ்திரமற்ற நிலையில் பாரிய நெருக்கடிகளை எதிர்கொண்டிருந்தமையை அனைவரும் அறிவார்கள் என்றும் அந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் விஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பாலானோரின் ஆதரவுடன் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார் என்றும் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் இன்று மேல் சப்ரகம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.
மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். எத்துடன் இனிதே தமிழ் எஃப்எம்மின் இலங்கை செய்திகள் நிறைவடைகின்றன.